மகாபெரிவாச்சரணம். ஸ்ரீ லலிதா ரகசிகஸ்ரநாமத்தில் வாக்தேவதைகள் அம்பிகையின் நாமங்களை சொல்லிக்கொண்டு பிராமணியை நமக, பிராமியை பிரம்மானந்தாவளி பிரியா என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக அழகாக நம்முடைய வாக்கு, நம்முடைய மொழி, நம்முடைய சப்தம், இது எப்படி சொன்னாலும் சரி அதனுடைய வடிவமாக இருக்கிறார். எப்படி என்றால் இந்த லோகத்துக்கே தாயாராக இவள் இருக்கிறார். அப்ப இந்த குழந்தைகளின் சப்தங்களை அவள் அறிந்து கொள்வாள் இல்லையா? சாதாரணமாகவே ஒரு குழந்தையின் சப்தத்தை ஒரு தாயால் தான் அறிந்து கொள்ள முடியும். சிறு குழந்தைகள் இன்னும் பேச்சு வரவில்லை என்றாலும் அந்த சப்தத்திற்கு என்ன பொருள் என்று அவளுடைய தாய் தெரிந்து கொள்வாளாம். அதுபோல் லோகமாதா இன்னும் உயர்ந்தவள் இல்லையா? அவளுக்கு தெரியும் இந்த குழந்தைகளுடைய சப்தங்கள் எப்படி இருக்கிறது, இதற்கு பொருள் என்ன என்று அவள் தெரிந்து கொள்வாளாம். அப்படிப்பட்ட அந்த மொழியின் வடிவமாக அவள் இருக்கிறாள் என்று சொன்னோம். அடுத்ததாக இதற்கு தொடர்புடைய ஒரு நாமம் ஓம் பிருஹத்சேனாயை நமஹ. ஓம் பிருஹத்சேனாயை நமஹ. இப்போ இந்த பிருகத் அப்படின்னு சொன்னோடனே முதல்ல என்ன பார்த்தோம்? பிருகத்தியை நமகன்னு பார்த்தோமா? அப்போ இந்த பெரியது அப்படின்னு சொன்ன சேனா அப்படின்னு சொன்ன சேனைன்னு புரிஞ்சிருச்சு. மிகப்பெரிய சேனையை கொண்டவள், மிகப்பெரிய படையை கொண்டவள் அப்படின்னு நமக்கு தெரியுது. இந்த இதை ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறப்பயே இந்த முதல் இந்த லலிதா சகஸ்ரநாமம் ஆரம்பிக்கும் பொழுதே சகஸ்ரநாம ஆரம்பத்தில் பண்டாசுர யுத்தம் நடக்கிறது. அதற்காக அவள் பெரிய சக்தி சேனையோடு கிளம்புகிறாள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுக்கு என்ன நாமம் சொன்னாங்க? பண்டாசுரவதோயுக்த சக்தி சேனா சமன்விதா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய படையுடன் செல்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு 65வது நாமம் நம்ம பார்த்தோம். அதெல்லாம் சம்பத்கரி, அஸ்வாரோடா, இப்படி இவர்கள் எல்லாம் கூட வருகிறார்கள் என்று அவள் சொன்னார்கள் இல்லையா? சரி, இப்போ நமக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, பாஷா ரூபா என்று மொழியை பற்றி சொன்னார்கள். இப்பொழுது சேனை என்று எதற்காக முதலில் நடந்த யுத்தத்தை பற்றி சொல்கிறார்கள்? மீண்டும் ஒரு முறையா? இல்லை இதற்கும் அதற்கும் என்ன தொடர்பு? நமக்கு சின்ன சந்தேகம் இருக்கும் இல்லையா? இப்போ இந்த சேனை அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா படைகள் அப்படின்னு மட்டும் சொல்கிறோம். இந்த சேனை அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய படையின் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போ இது எதற்கோடு தொடர்புடையது என்றால் பாஷைகளோடு தொடர்புடையது. இப்போ பாஷை அப்படின்னு பார்த்தா நிறைய விதமான பாஷைகள் இருக்குது. இத்தனை தான் கிடையாது, நமக்கு தெரிஞ்ச இந்த லோகத்தில் எத்தனையோ பல பாஷைகள் இருக்குது. அந்த பாஷைகளில் வியாக்கரணம், சப்தம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. இது எல்லாமே பெரிய சேனை அப்படின்னு சொல்லுது. ஏன்னா கணக்கில் அடங்காத அளவிற்கு நமக்கு தெரிந்ததாக இப்போ அண்ட சராசரத்தையே அவள் படைத்திருக்கிறாள் இல்லையா? அதில் எத்தனை ஜீவராசிகள், அவை ஒவ்வொன்றுக்கும் அவைகளுடைய பாஷைகள், அந்த பாஷைகள் ஒவ்வொன்றும் ஒரு சக்தியாக கூட்டமாக அம்பிகையிடம் சரணடைந்திருக்கின்றன. இப்படிப்பட்ட இந்த சப்தங்கள் தான் இங்கு சேனையாக இருக்கிறது. இந்த பாஷைகள் தான் இப்படிப்பட்ட சேனையை வைத்து பல காரியங்களை நிறைவேற்றுகிறாள். சரி, இந்த பாஷை எதற்காக நமக்கு கொடுத்தால் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இந்த மொழி, சப்தம் அப்படிங்கிறது எதற்காக? அவளை பற்றி துதி செய்வதற்காக, அவளுடைய விஷயங்களை பேசுவதற்காகத்தான் இந்த சப்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டன. அனைத்தும் எதற்காக நடைபெறுகிறது? இப்போ நமக்கு மீண்டும் ஒரு பிறவி கிடைத்திருக்கிறது. அது எதற்கு என்றால், எந்த ஜென்மாவானது இத்துடன் முடிந்து அடுத்த பிறவி ஒன்று இல்லாத மோட்சம் என்று சொல்லக்கூடிய அவளுடைய சரணார விந்தங்களை அடையக்கூடிய நிலையை வர வேண்டுவதற்குத்தான் இத்தனை பிறவிகளை அவள் கொடுத்து கொண்டே இருக்கிறாள். அப்ப இத்தனை பிறவிகளிலும் இது எப்படி கிடைக்கும் என்றால், பக்தி என்ற ஒரு விஷயத்தை மட்டும்தான் நாம் கை கொள்ள முடியும். எத்தனையோ விதமான யோகங்கள் இருக்கிறது, அது எல்லாம் நமக்கு முடியாது. அப்ப இந்த பக்தி அப்படின்னு சொல்லும் பொழுது பக்திக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்ன? வாக்சக்தி. அந்த வாக்சக்தி இருந்தால்தான் பக்தியில் நாம் திளைத்து அவளை நினைத்து அவளை துதித்து அவளிடம் நாம் லயிக்க முடியும். அதற்காக கொடுக்கப்பட்ட இந்த மொழி. அப்ப இந்த லோக காரியங்களை இவள் நிறைவேற்றுகிறாள் என்றால் என்ன காரியங்கள்? இங்க பக்தி என்ற ஒரு விஷயத்தை கொண்டு சென்று சரணாகதி என்ற ஒரு விஷயத்தில் முடிப்பதற்காகத்தான் இந்த பாஷையை நமக்கு கொடுத்தால் அதையே அவள் சேனையாக வைத்திருக்கிறார். இது எப்பொழுது சேனையாக மாறுகிறது என்றால், பெரிய பெரிய மகான்கள், இவளுடைய அடியவர்கள்,
இவளை பற்றி தெரிந்தவர்கள், இவளுடைய உபாசனர்கள் அப்படிலாம் இருக்காங்க இல்லையா, வித்யா உபாசகர்கள்லாம் இருக்காங்க. இப்போ நமக்கு இது சொல்லும் பொழுதே பாஸ்கராச்சாரியர் அப்படின்னு இதில் பார்த்தோம், வித்யா உபாசகர். இப்போ நமக்கு இதை பற்றி சொல்லவர்கள் யாரு? இதை பற்றி தெரிந்த நமக்கு குருவாக இருக்கக்கூடியவர்கள். அப்போ அந்த வார்த்தைகள் தான் இங்கு சேனைகளாக நிற்கின்றன. அந்த வார்த்தைகள், அந்த சப்தங்கள் நமக்கு என்ன பண்ணுது? நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த மாயை அப்படிங்கிற அந்த விஷயத்தை அகற்றி அவளை நோக்கி உள்முகமாக திருப்புகிறது. அதுதான் சேனை. படை என்ன பண்ணும்? யுத்தம் செய்யும், எதிரிகளோடு யுத்தம் செய்யும். இங்கே இந்த படை என்ன செய்கிறது என்றால், நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த மாயை பெரிய எதிரி. வெளியே இருக்கக்கூடிய அந்த எதிரி கூட நம் கண் முன்னால் தெரிவதால் எப்படியாவது அழித்து விடலாம். ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த மாயை அப்படின்னு ஒரு எதிரி இருக்கே, அதிலிருந்து நாம் விடுபடுவது மிகவும் கடினம். அதற்காக இவள் அந்த சேனையை தன்னிடம் வைத்துக்கொண்டு நமக்காக அவள் யுத்தம் செய்து நம்மை அந்த மாயையில் இருந்து காப்பாற்றுகிறார். மகாபெரியவா சரணம்.